ஆதி காலத்தில் கிரேக்கர்கள் ஏதாவது சாதனைகள் புரிய வேண்டும் என்று வைராக்கிய வாஞ்சையாக இருந்தார்கள். ஒரு மைல் தூரத்தை 4 நிமிடத்தில் கடக்க முடியுமா என்று விவாதித்து முடியாதுன்னு தீர்மானித்தார்கள். ஆனால் சர் ரோஜர் கில்பர்ட் பானிஸ்டர் என்ற எத்லீட் 23/3/1929 முதல் 3/3/2018 வரை வாழ்ந்தவர். அவர் 1952 ஒலிம்பிக்ஸில் 1 மைல் தூரத்தை 4 மைல் ஓடி முடித்தார் என்று போடப்பட்டிருக்கிறது. நாம் அநேக காரியங்களை குறித்து சிந்திக்காமல் காரியங்களை முடிக்கும் தேவன் நமக்கு உண்டு என்று நம்பி வாழ்க்கையில் பாடல்கள் மூலமாக அனைவரை கிறிஸ்துவனை வழிநடத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். உள்ளத்தில் ஆழத்திலிருந்து பாடல்கள் வர வேண்டும், பழைய பாடல்களை புது பாடல்களை பாட வேண்டும் என்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சங்கீதம் 43 தேவனை துதிக்கும் புதுப்பாடலை அவர் என் வாயிலை தந்தார். Psalms 40:3 He put a new song in my mouth. ஒரு பாடல். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. நம்ம அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஆடுவோ கொண்டாடுவோ பாடுவோ நடனமாடுவோ, அல்லேலூயா ஆனந்தமே எல்லையில்லா பேரின்பமே. காத்திருந்தா கண்டு கொண்டா கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷம், காத்திருந்தா கண்டு கொண்டா கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. காத்திருந்தா கண்டு கொண்டா கண்ணீரெல்லாம் துடைத்து விட்டா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை அந்த கிரேக்கர்களைப் போல ஏதாவது சாதனைகள் புரிய எடுக்கும் முயற்சியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் சுவாமி. நானும் சாதனைகளை புரிய எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று யெகோவா நாமத்தில் கெஞ்சுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.